தேடி பார்க்கிறேன். இமைகள் மூடி அருகினில் வா, இது போல் எதுவுமில்லை. கண்ணழகே, பேரழகே, பெண்ணழகே, என் அழகே. உயிரே உயிரே, உன்னை விட எதுவும் உயிரில் பெரிதாய் இல்லையடி. வாங்கம்மா. ஜனனி எங்கம்மா? அங்க பால்கனில இருக்காங்கம்மா. எதுவுமே சாப்பிடல, அழுதுட்டே இருக்காங்க. கஷ்டமா இருக்குமா? இப்படி தனியா இருக்கு. நம்ம வீட்டுல வந்து இருடா, இல்லைன்னா ராம் அப்பா அம்மா வீட்டுல போயிருமா. ராம் இங்கதான் இருக்காமா? இருக்காமா? நான் அவனை விட்டு எங்கேயும் வர மாட்டேன். அவன் தான் அவனை விட்டுட்டு போயிட்டானே. ஈஸ்வரி கிட்ட சாப்பாடு கொடுத்துருக்கேன், ஏதாச்சும் சாப்பிடுமா? நான் ஃபோன் பண்றேன். சொன்னா கொஞ்சம் எதுக்குடி என்ன இங்க வர சொன்ன? யார் எங்க பார்த்தாலும் என்ன பாக்குற மாதிரி இருக்கு? அம்மாக்கு யுஎஸ் வீசா கிடைச்சிருச்சுராம். யுஎஸ் போறதுக்கு அம்மா அப்பா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போறேன். என்ன பண்ண போற? ராம், நான் தான் ஸ்கூல் படிக்கும் போதே சொன்னேன்ல, நான் போகணும். ராம், ராம் ஏதாவது பேசு ராம். இது எங்க அம்மா அப்பா எல்லாரும் லைஃபோ ராம்.
எங்க அம்மா இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு. ஓடி. ராம், இப்படி பண்ணாத ராம். நீ வெயிட் பண்ணு. இப்ப நான் தான் சொன்னா. போ ஜென்னி. ராம் ஓடி. போ. ஜனனி வந்திருக்கா? எந்திரா. போடா, யூஎஸ் போயிட்டா. எந்திரா வந்துக்கடா. இங்க என்ன பண்ற? யூஎஸ் போல. ஏய், என்னடி ஆச்சு? ஏய், அக்காவை கூட்டிட்டு வர சொன்னா நீ அங்க என்னடி பண்ற? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? சொல்லடி. நான் என்னோட பாஸ்போர்ட் மட்டும்தான் எடுத்தேன். நான் எத்தனை வருஷமோ எதுக்கு எடுத்தேன்? எதுக்கு எடுத்தேன்? எதுக்கு எடுத்தேன்? பைத்தியமா பிடிச்சிருக்கேன். அம்மா, நான் ராமன் ஒரு பையனை லவ் பண்றேன். நான் உங்க கூட யூஎஸ் வரலன்னு சொன்னா நீங்க என்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவீங்க. நீங்க 3 பேரும் போங்க, நான் வரல. ஜனனி, எனக்காக நீ உன் ஃபீலிங்ஸ்லாம் அப்புறம் வச்சுக்கோ. சரி. என் அம்மா என்ன அடிச்சிட்டாங்க. நான் இனிமே அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். என்னை இப்பவே கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய், விளையாடுறியாடி? உன் அம்மா உன்னை அடிச்சிட்டாங்கிறதெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் அடி. ப்ளஸ் நீயும் பாஸ்போர்ட்லாம் எடுத்துருக்க கூடாது. பக்குவமாக எடுத்து சொல்லிருக்கணும். கரெக்ட் மச்சான். இல்ல மச்சான், குமரா வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன். வாடா. அம்மா அடிச்சதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணனா நான்லாம் டெய்லி கல்யாணம் பண்ணோம். ஏய் கம்மியா, we will go for them. எப்படி ஐடியா? ராம், என்னடா? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. செருப்பால அடிப்பேன். லைஃபையே தூக்கி போட்டு வந்திருக்கேன். என்ன பண்ணணும் தெரியலையா? மரியாதையா என்ன இப்பவே கல்யாணம் பண்ணிக்கோ. நீ பேசாம அமெரிக்காவே போயிருக்கலாம். இல்லடி, நான் என் அப்பாட்ட எல்லாம் பேச வேண்டாமா? நான் என் அப்பாட்ட பேசினா பேசி பாரு. நீ பாஸ்போர்ட் எடுத்ததுக்கு உங்க அப்பா ஒன்னும் சொல்லியா? என்கிட்ட பேசவே இல்லை. ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாரு. ஜனனி, எனக்கு ஒரு நாள் டைம் கொடு. நான் என் அப்பாட்ட பேசணும். ராம், ஜனனி, நான் என் அப்பா மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன் ஜனனி. எனக்கு புரியுது ஜனனி, நீ எனக்காக உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஹர்ட் பண்ணிட்டு வந்திருக்க. பட் நீயும் புரிஞ்சுக்கோ, எங்க அப்பா என்கிட்ட குரல் வசதி கூட பேசினதில்லை ஜனனி. ஜனனி ப்ளீஸ், எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடு. நான் எங்க அப்பா அம்மாட்ட பேசுறேன். அவர் உங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பேச சொல்றேன். அதான் கரெக்ட் ஜனனி. உங்க அப்பா ஒத்துக்கலன்னா அப்ப எது கரெக்ட் இல்லையோ பண்ணலாம் ஜனனி. மாமா ப்ளீஸ் மாமா.
நீ போய் சான்ஸ் சரிம்மா. அம்மா நீயும் வாமா. போய் பேசுறாங்க. பேசணும். போடா. அப்பா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. சொல்லு. லைஃப் மேட்டர்ப்பா. வா உட்கார். போடா. ஃபைனலி காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு சும்மா சுத்திட்டு இருக்கணும் உங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணா. இப்போ அது பொறுப்பு வந்திருக்கு. நம்ம கம்பெனிக்கு மொத்தம் 12 branch. மொக்கா போடாதப்பா. மொக்க போடுறானா? என்னடா லாங்குவேஜ் பேசுற நீ? ஏடா கான்வென்ட்ல படிக்கும் போது பக்கத்து கிரவுண்ட்ல போய் கிரிக்கெட் ஆடிட்டு வருவேன்னு போவேன். அங்க போய் என்ன கத்துக்கிட்டேன்னு தெரியல. எப்ப பாரு மொக்க பங்கா அட்டு கத்துப்பா. நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா. ஸ்டேட்டுவே கல்யாணமா? இந்த லவ்வுக்கு இதெல்லாம் இல்லையா? 5 வருஷமா இருந்துச்சு, இப்ப கல்யாணத்துக்கு வந்துருச்சு. தெரியாது. அந்த பொண்ணு வீட்டை தெரியும். ஒத்துக்கலப்பா. நீங்க போய் பேசுங்க. அப்படிலாம் நம்மளால முடியாதுப்பா. அவங்க ஒத்துக்கலாம், என்னால ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பா நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. உனக்கு புரியுதா நான் சொல்றது? கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா. அப்படி நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்னா பண்ணிக்க. உன் இஷ்டம். அதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது, வெளியே போயிடணும். எங்க? சரி போறேன். நீ சம்பாரிச்சதெல்லாம் நீயே வச்சுக்கோ. தாத்தா சொத்தெல்லாம் கொடு. டேய் என்னடா பேசுற? என்னப்பா வெளியே போய் ஒரே பாட்டில் பெரிய ஆளா இருக்கு தானே சினிமாவாப்பா? வயசு ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டு வயசானதுக்கு அப்புறம் நானும் ஜனனி என்ன பண்ணுவோம்? எனக்கு அவ கூட சந்தோஷமா இருக்கணும்ப்பா, லைஃப் ஃபுல்லா. யாருடா அந்த பொண்ணு? ஒரு பொண்ணுப்பா. பொண்ணுதான், அதுல எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. யார் அந்த பொண்ணு? ஜனனிப்பா. நல்ல பொண்ணுப்பா. நம்ம வீட்டுக்கு நல்லா இருப்பா, நல்லா சமைப்பாப்பா. பாரு, அவங்க வீட்டுல ஓகேனா எனக்கு ஓகே. நான் கல்யாணத்துக்கு வரேன். அப்படி இல்லைன்னா நீ கல்யாணம் பண்ணிக்க. உன்னோட லைஃப். உனக்கு ஒரு பிளாட் வாங்கி கொடுத்துறேன், நீங்க அங்க தங்கிக்க. நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன். பரவாயில்ல, போட்டோல பாத்துக்கோ. டேய் யாருடா அந்த பொண்ணு? சாரிப்பா, என்ன பண்றதுன்னு தெரியல. நான் ஏதோ உனக்கு உடம்பு கூசலியா ஜனனி? உன் அம்மா 15 வருஷம் யுஎஸ் எம்பசி வாசல்ல வெயில்ல மணிக்கணக்கா நின்னது யாருக்காக? அவளுக்காகவா? எங்க 3 பேர் வாழ்க்கையும் குழி தோண்டி புதைச்சிட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டேன். நான் உள்ளே இருக்கேன் ஜனனி. சாரிப்பா, சாரிப்பா. என்ன பண்ணுதுன்னே தெரியலப்பா. நான் பண்ணது தப்புல. நான் பேசாம செத்துதேப்பா, செத்துதேன். எங்கடா வேணும்ப்பா? போட்டோ விட்டுப்பா, போட்டோ விட்டுப்பா. வெட்டுக்கல இங்கதான் நல்லா இருக்கு. போட்டோ விட்டுப்பா.